சாந்தி. 16/3/2025. ஓம் சாந்தி. அவ்யக்த பப்தாதா மதுவனம். ரிவைஸ் 5/3/2004. உங்களின் பலவீனமான சம்ஸ்காரங்களை தகனம் செய்து உண்மையான ஹோலியை கொண்டாடுங்கள். அப்போதுதான் உலகம் மாற்றப்படும் என்று பாப்தாதா எங்கும் உள்ள தனது ராஜ் துலாரே குழந்தைகளை பார்த்தார். அதாவது அதி அன்பிற்குரிய இளவரசர்கள். பல மில்லியன்களில் கைப்பிடி அளவினரான மேன்மையான ஆத்மாக்களான நீங்கள் மட்டுமே இறைவனின் அன்பையும் கனிவையும் பெறுகின்றீர்கள். குழந்தைகளான உங்கள் ஒவ்வொருவரின் 3 ராஜ சிம்மாசனங்களையும் பாபா பார்க்கின்றார். சங்கம யுகத்தில் மட்டுமே குழந்தைகளான நீங்கள் இந்த 3 சிம்மாசனங்களையும் பெறுகின்றீர்கள். உங்களால் 3 சிம்மாசனங்களை பார்க்க முடிகின்றதா? 1. நெற்றியில் உள்ள சிம்மாசனம். இதில் ஆத்மா பிரகாசித்து கொண்டிருக்கின்றார். 2வது சிம்மாசனம் இறைவனின் இதய சிம்மாசனம். நீங்கள் இதய சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கின்றீர்கள் தானே. 3வது சிம்மாசனம் எதிர்கால உலக சிம்மாசனம். நீங்கள் இதய சிம்மாசனத்தில் அமர்ந்திருப்பதன் மூலம் அதி பாக்கியசாலிகள் ஆகியுள்ளீர்கள். பாக்கியசாலி குழந்தைகளான நீங்கள் மட்டுமே இறைவனின் இதயம் என்ற இந்த சிம்மாசனத்தை பெற்றுள்ளீர்கள். நீங்கள் நிச்சயமாக எதிர்கால உலக ராஜ்ய சிம்மாசனத்தை பெறுவீர்கள். 3 சிம்மாசனங்களிலும் அமர்ந்திருக்கும் விசேடமான ஆத்மாக்களான உங்கள் எல்லோருக்கும், சுயராஜ்ய அதிகாரிகளாக இருக்கும் விசேடமான ஆத்மாக்களுக்கும், கருணை நிறைந்தவர்களாகி ஆத்மாக்களுக்கு ஒரு துளி சந்தோஷத்தையும் வெற்றியையும் கொடுக்கும் மகாதானி ஆத்மாக்களுக்கும், தந்தைக்கு சமமாக இருப்பதுடன் சதா திட சங்கற்பத்தையும் வெற்றியையும் அனுபவம் செய்யும் ஆத்மாக்களுக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவும் நமஸ்தேயும் ஆசீர்வாதம். நீங்கள் சுய பரிசோதனை செய்பவராகி எண்ணங்களினதும் வார்த்தைகளினதும் விரிவாக்கத்தை அவற்றின் சாரத்திற்கு கொண்டு வருவீர்களாக. வீணான எண்ணங்களின் விரிவாக்கத்தை நிறுத்தி சாராம்சத்தின் ஸ்திதியில் ஸ்திரம் அடையுங்கள். அதாவது வீணான வார்த்தைகளின் சத்தத்தை அமிழ்த்தி அதை சக்தி வாய்ந்தது ஆக்குங்கள். அதாவது அதை அதன் சாராம்சத்திற்கு கொண்டு வாருங்கள். இதுவே சுய பரிசோதனை ஆகும். தமது மௌன சக்தியால் சுய பரிசோதனை செய்யும் குழந்தைகளால் அலைந்து திரிகின்ற ஆத்மாக்களுக்கு அவர்களின் சரியான இலக்கை காட்ட முடியும். இந்த மௌன சக்தியால் பல அழகான ஆன்மீக நிறங்களை கொண்ட விளையாட்டுக்களை காட்ட முடியும். மௌன சக்தியால் உங்களால் ஒவ்வொரு ஆத்மாவின் மனதின் சத்தங்களையும் அவர்கள் தனிப்பட்ட முறையில் உங்களின் முன்னால் இருந்து பேசுவதைப் போல் மிகவும் அண்மையில் கேட்க முடியும். ஸ்லோகம். உங்களின் சுபாவம், சம்ஸ்காரங்கள், உறவு முறைகள் மற்றும் தொடர்புகளில் இலேசாக இருத்தல் என்றால் ஒரு தேவதை ஆகுதல் என்று அர்த்தம். அவ்யக்த சமிக்ஞை. சத்தியம் மற்றும் நல்ல பண்புகளின் கலாச்சாரத்தை கடைபிடியுங்கள். நேர்மையான இதயங்களை கொண்டுள்ள நேர்மையான குழந்தைகளால் அவர்களின் நேர்மையின் மகத்துவத்தால் ஒரு வினாடியில் ஒரு புள்ளியாகி புள்ளியான தந்தையை நினைக்க முடியும். நேர்மையான இதயங்களை கொண்டிருப்பவர்கள் பிரபுவை மகிழ்விக்கின்றார்கள். தந்தையிடமிருந்து விசேடமான ஆசீர்வாதங்களை பெறுவதனால் அவர்கள் தமது தலைகளையும்
யுக்தி யுக்தாக வைத்திருக்க முடிவதுடன், அதாவது சரியான வழிமுறைகளை பயன்படுத்துவதுடன், காலத்திற்கு ஏற்ப மிகச் சரியாக எந்த ஒரு பணியையும் செய்ய முடிகின்றது. இது ஏனென்றால் அவர்கள் விவேகிகளின் புத்தியான தந்தையை மகிழ்ச்சியடைய செய்துள்ளார்கள். இறைவனை மகிழ்ச்சியடைய செய்பவர்கள் இயல்பாகவே ராசி யுக்தாகவும், அதாவது சகல ரகசியங்களையும் அறிந்தவர்களாகவும் யுக்தி யுக்தாகவும் இருப்பார்கள். ஓம் சாந்தி. அறிவித்தல். இன்று 3வது ஞாயிற்றுக்கிழமை. உலக தியான வேளை மாலை 6:30 7:30 வரை இடம்பெறும். அதில் சகல சகோதரர்களும் சகோதரிகளும் ஒன்று கூடி யோகா தபஸ்யாவில் ஆத்மாக்கள் எல்லோருக்காகவும் இந்த தூய உணர்வுகளுடன் அமர்ந்திருக்க வேண்டும். ஆத்மாக்கள் எல்லோரும் நன்மை பெற வேண்டும். ஆத்மாக்கள் எல்லோரும் சத்திய பாதையில் நடந்து தமது ஆஸ்தியின் உரிமையை பெற வேண்டும். ஆத்மாவான நான் தந்தையைப் போல் ஆத்மாக்கள் எல்லோருக்கும் முக்திக்கும் ஜீவன் முக்திக்குமான ஆசீர்வாதத்தை வழங்குகின்றேன். ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா.